அனைவருக்கும் வினோத் பரமேயின் பணிவான வணக்கங்கள். திருக்குறள், திருவள்ளுவர் அந்த திருக்குறளை எதற்காக எழுதினார், ஏன் எழுதினார் அப்படின்றத கொஞ்சம் படிக்கும் பொழுது, இப்போ படிக்கும் பொழுது தான் அதோடைய ஆர்வங்கள் அதிகரிக்குது. ஒரு மனிதன் ஒவ்வொரு செயல்பாட்டையும் ரசித்திருக்கார். உதாரணத்துக்கு, அதாவது 3 பால்கள் சொல்லும் இல்லையா, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்ட்டு. முதல் பாலில், இந்த அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்த, கடவுளை எப்படி வர்ணிச்சிருக்காரு அப்படின்றத நான் அதை படிக்கும் பொழுது தான் உணர்ந்தேன். இது நான் சிறு வயதில் உணரலை. காரணம், எனக்கு புரிதல் இல்லை. இன்று நம்ம ஒரு ஆசிரியராக மற்றவங்களுக்கு அதை சொல்லித்தரும் பொழுது அந்த புரிதலை உள்வாங்கியிருக்கேன். அந்த புரிதலை உள்வாங்கும் பொழுது கடவுளை எப்படி நேசிச்சிருக்காரு பாருங்க. அது ரொம்ப அலாதி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் தலை சிறந்து இருக்கோ, அதே போல இந்த உலகிற்கெல்லாம் சிறந்தவர் கடவுள் என்று சொல்லியிருக்கார். வாழ்க யோகம், யோகம் அல்லட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.